இது வரைக்கும் நீங்க 100 தொகுதிகளை ஒரு புல்லட் பயணம் மாதிரி போய்கிட்டு இருக்கீங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் ஜூலை 7ஆம் தேதி என்னுடைய எழுச்சி பயணத்துக்கு நேற்றைய தினம் ஆற்காட்டில் 100வது சட்டமன்ற தொகுதி நான் எழுச்சி பயணத்தில் பேசி முடித்தேன். அது 100 சட்டமன்ற தொகுதியிலும் நாம் போகின்ற பொழுது மக்களை பார்க்கின்ற பொழுது எழுச்சியை பார்க்க முடியாது. அப்படி ஆரவாரம் அதையெல்லாம் உண்மையிலேயே நேரையாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதோடு அந்தந்த பகுதியில் போகின்ற பொழுது அந்தந்த பகுதியில் இருக்கின்ற விவசாயிகள், வணிகர்கள், தொழிலதிபர்கள், கைத்தறி நெசவாளர்கள், மீனவர்கள், இப்படி பல அமைப்பை சேர்ந்தவர்கள் அவருடைய பிரச்சனையை கடிதம் மூலமாக மனு மூலம் கொடுத்தார். அதெல்லாம் எங்களுடைய தேர்தலில் சேர்க்கப்பட்டு அடுத்த அதிமுக ஆட்சி வருகிறது அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனை என்பதெல்லாம் அலசி ஆராய்ந்து தீர்வு காண்பதற்கு ஒரு வாய்ப்பு அமைந்தது. இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக தான் நினைக்கிறேன். ஆனால் 100 சட்டமன்ற தொகுதியிலையும் நேரடியாக போய் மக்களை சந்தித்து மக்களோடு பழக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது மிகுந்த மகிழ்ச்சி.